ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஷாந்த் சஹான் as well. ஸோ இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 1க்கான தமிழ் ரிவிஷன் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 கிட்ஸை ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதான ரிவிஷன் கொஷின் பேப்பர். இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரிவிஷன் கொஷின் பேப்பரோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது அலாங் வித் ஆன்சர் கீஸ். வேணுங்கிறதுக்கு கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1க்கான தமிழ் பயிற்சி தாள் ஃபார் ஆனுவல் எக்ஸாம். இதில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஷின் பாருங்க, விடுபட்ட உயிரெழுத்துக்களை நிரப்புக. ஸோ கொஷினில் வந்து கிட்ஸுக்கு விடுபட்ட உயிரெழுத்துக்கள் இல்லைன்னா உயிரெழுத்துக்களோட வரிசையாகவும் எழுத சொல்லி கேட்பாங்க. ஸோ கிட்ஸுக்கு விடுபட்ட எழுத்துக்கள் கேட்டாலும் சரி, வரிசையாக கேட்டாலும் சரி, உயிரெழுத்துக்கள் எழுத தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அக்கு அப்புறம் ஆ, இ, ஊக்கு அப்புறம் ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஸோ ஆலேருந்து அவு வரைக்கும் கிட்ஸுக்கு வரிசையாக எழுத தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ரிவிஷன் கொஷின் பாருங்க, விடுபட்ட மெய்யெழுத்துக்களை நிரப்புக. ஸோ கிட்ஸு சேம் மெய்யெழுத்துக்கள் 18, இந்த 18 எழுத்தும் வரிசையாக கேட்டாலும் சரி இல்லை விடுபட்ட எழுத்துக்களை கேட்டாலும் சரி கிட்ஸுக்கு ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். ஸோ இந்த 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களை கிட்ஸுக்கு எழுத தெரிஞ்சிருந்திருக்கணும். தேர்ட் ரிவிஷன் கொஷின் பாருங்க, விடுபட்ட உயிர்மை எழுத்துக்களை நிரப்புக. ஸோ ஏதாவது ஒரு உயிர்மை எழுத்தோட வரிசையை கேட்டிருப்பாங்க, அதை கிட்ஸு ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நம்ம கிட்ஸுக்கு வரிசை வாய்ப்பாடு எல்லாமே கிட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ இது இப்போ எதோட வரிசை வாய்ப்பாடுன்னு பாருங்க, கவ். இது வந்து இந்த ரெண்டும் வந்துட்டு எதோட சுழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வோட சுழி இது. ஸோ அப்போ அவ்வோட வரிசை வாய்ப்பாடை கிட்ஸு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இக்கு வந்து அவு கூட சேரும்போது கவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கு வந்து கவ் கூட சேரும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒத்த கொம்பு வரும், ஞ வரும், ல வரும். ஸோ நவ். நெக்ஸ்ட் இது பாருங்க, இச்சோட அவு வரிசை. நெக்ஸ்ட் மெய்யெழுத்து இங்கே என்ன இருக்கும், இஞ்சு. ஸோ இஞ்சு வந்து அவு கூட சேரும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒத்த கொம்பு, ஞ உள்ள இருக்கும், ல, ஞவ். இட்டோட வரிசை இது. நெக்ஸ்ட்டு இன் அவு கூட சேரும்போது என்ன ஆகும், ஒத்த கொம்பு, ந, ல, லவ். ஸோ இந்த மாதிரி அவ்வரிசை வாய்ப்பாடு கிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆ வரிசையிலேருந்து அவ்வரிசை வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ தான் இந்த கொஷினை அட்டன் பண்ண முடியும். அண்ட் நம்ம சேனலில் ஆலேருந்து அவ்வரிசை வரைக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆ டு அவ்வரிசைக்கான வரிசை வாய்ப்பாடு லிங்க் நான் வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷினில் பாருங்க, எதுவென தேர்ந்தெடுத்து வட்டமிடுக, எது உயரம் என வட்டமிடுக. ஸோ இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது உயரம் கேட்டிருக்காங்க, உயரத்தை வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 மரத்தில் எது உயரமானது, இது. ஸோ இதை வட்டமிடணும் கிட்ஸு. இந்த ராக்கெட்டில் எது உயரமானது, இது. நெக்ஸ்ட் இதில் பாருங்க, எது குட்டையின வட்டமிடுக. ஸோ குட்டை அப்படின்னா ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 இமேஜில் எது குட்டை, இது. இந்த 2ல் இந்த ஜிராஃபி. ஸோ கேட்டுக்கிறது எதுவோ, உயரமோ குட்டையோ, அதை கிட்ஸ் கரெக்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிட்ஸு சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்க, பொறுத்துக. ஸோ இங்கே நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை இங்கே கவுண்ட் பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இது என்னது, 1னா என்னது, 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்டார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இது 2னா 2 ஸ்டார் இருக்கணும். 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் கிட்ஸுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேட்ச் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஷினில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு இதுக்கான வார்த்தைகளை எழுதவும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது எத்தனை ஸ்டார் இருக்குது, 3. அப்போ 3 அப்படின்னு அதுக்கான வார்த்தைகளையும் கிட்ஸு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, பொறுத்துக. இங்கே பொறுத்துகளை ஃபர்ஸ்ட் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, உயிர்மை எழுத்து. ஸோ இப்போ இங்கே ஒன்னொன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 247. உயிரெழுத்துக்கள் அதில் மொத்தம் எத்தனை, உயிரெழுத்துக்கள் 12. மெய் எழுத்துக்கள் 18. ஆயுத எழுத்து 1. உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 216. ஸோ ஒவ்வொன்றும் எத்தனை அப்படிங்கிறத கிட்ஸு மேட்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷினில் பாருங்கள், சொற்களை அகர வரிசைப்படி எழுதுவோம். ஸோ கீழே இங்கே வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தைகளை அகர வரிசைப்படி அப்படின்னா ஆலேருந்து அவ் வரைக்கும் கிட்ஸு ஆர்டர் படி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஔவையார், எறும்பு, அட்டை, இட்டலி, ஆண், யானை, ஈக்கள், உளுந்து, ஏலக்காய், 9, 5, ஊஞ்சல், ஓலை, சுவடி. ஸோ இதை வந்துட்டு அகர வரிசைப்படி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அகர வரிசையில் முதல் எழுத்து என்னது, அ. ஸோ அப்போது என்ன வார்த்தை வரணும், அட்டை.
ரெண்டாவது அகர வரிசையில் என்ன எழுத்து வரும்? ஆ. அப்போ ஆண். அதுக்கப்புறம் ஈ, இட்டலி. ஈ, ஈக்கள். நெக்ஸ்ட் ஊ, உளுந்து. அடுத்தது ஊ, ஊஞ்சல். அப்படின்னு லாஸ்ட்ல ஔவையார் வரைக்கும் கிட்ஸ் ஆர்டர்ல ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க. படம் பார்த்து அதன் பெயர்களை எழுதுவோம். ஸோ கீழே படம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து அதோட பெயரை எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே இது என்ன? ஃபர்ஸ்ட் ஆறு, கிணறு, அருவி, குளம், கடல். ஸோ கீழே கொடுத்துருக்க பிக்சருக்கு இதில் எது மேட்ச் ஆகுமோ அதை ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் இது என்னது? கடல். அப்போ கடல்னு கிட்ஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது அருவி, அருவி, அருவி. இந்த படம் என்ன? ஆறு, ஆறு. நெக்ஸ்ட் இது குளம், கிணறு. ஸோ கொடுத்துருக்க படத்தை பார்த்து அதுக்கான வார்த்தையில கரெக்டாக தெரிஞ்சு கிட்ஸை எடுத்து எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடையலி. விடையலி வந்து கேள்வி பதிலாக இருக்கும். இது மட்டும் கிட்ஸுக்கு ஒவ்வொரு கேள்வியும் 2 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிவிஷன் கொஸ்டின் பாருங்க. வல்லின எழுத்துக்களை எழுதுக. ஸோ வல்லின எழுத்துக்கள் என்னவோ அதெல்லாம் எழுதணும். வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6 இருக்கு. எதெல்லாம்? இக்கு, இச்சு, இட்டு. ஸோ இந்த மாதிரி 6 எழுத்தையும் கிட்ஸ் எடுத்து எழுதணும். மெல்லின எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 6. ஸோ அதே மாதிரி மெல்லின எழுத்துக்களை எடுத்து எழுதணும். இங்கு, இஞ்சி, இன்னு, இன்னு. ஸோ இந்த மாதிரி 6 எழுத்துக்களையும் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் இடையின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு எழுதணும். இடையின எழுத்துக்களும் அதே மாதிரி 6 இருக்கும். இல்லு, இல், இல். ஸோ இந்த மாதிரி 6 எழுத்துக்களையும் கிட்ஸ் கரெக்டாக எழுதணும். அப்போ தான் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. உயிரெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை. ஸோ உயிரெழுத்துக்கள் எத்தனைனா மொத்தம் 12. ஸோ 12. அப்போ அவை யாவைன்னு கேட்டால் அ, ஆ, இ, ஊன்னு கிட்ஸ் லாஸ்ட் அவு வரைக்கும் ரைட் பண்ணணும் இந்த கொஷினுக்கு. அண்ட் இந்த கொஷின்ல எல்லாமே கிட்ஸ்க்கு 2 மார்க்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இக்கு, இச்சு, இட்டுன்னு மட்டும் எழுதினா மட்டும் போதாது. வல்லின எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு கேட்டானா வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு எழுதிட்டு வல்லின எழுத்துக்கள்னு இதுலேருந்து இது வரைக்கும் கிட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் எழுதணும். மெல்லின எழுத்துக்கள் எழுதுங்கன்னா மெல்லின எழுத்துக்கள்னு இதுலேருந்து கொஷின்லேருந்து எடுத்து எழுதிட்டு ஆன்சர் எழுதணும். அப்போ தான் 2 மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்து எழுதுனாங்கன்னா 1 மார்க் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை. ஸோ மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6. அவை. அப்போ எழுதும்போது மெய்யெழுத்துக்கள் 6 அவைன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் எழுதணும். இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி இப்படின்னு. சாரி, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18ன்னு எழுதிட்டு அவைன்னு எழுதி இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சின்னு 18 எழுத்துக்களையும் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பாருங்க. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும்? உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 அப்படின்னு கிட்ஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஆயுத எழுத்து 1 அப்படின்னு 1ன்னு எழுதிட்டு இந்த சிம்பிளையும் ஆயுத எழுத்தையும் எழுதணும். நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? அப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 அப்படின்னு கிட்ஸ் வேர்ட்ஸில் கொஸ்டின்லேருந்து வேர்ட்ஸ் எடுத்து எழுதி ஆன்சரை எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வாய்மொழி தேர்வு இருக்கும். பாடப்பகுதியிலேருந்து கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு பேசேஜை வாய்மொழியாக சொல்லுவாங்க. கிட்ஸ் அதை ஓரலாக சொல்லணும். ஓரலில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ்க்கு அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் புதிய சொற்கள். ஸோ ஏதாவது ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்து அந்த வார்த்தைகளை ஓரலாக கிட்ஸுக்கு ரீட் பண்ண தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு கிட்ஸுக்கு கேட்பாங்க. ஸோ இது ரோசா, ஆமீன், எலின்னு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அவங்க பாடப்பகுதியிலேருந்து ஒரு 5 வார்த்தைகளை கொடுத்து கிட்ஸை ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஓரல் டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த தமிழ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.